விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வழக்கமாக ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தக்காளி வரும், இல்லைனா வெங்காயம் வரும், அப்படியும் இல்லை அப்படின்னா வெண்டைக்காய் வரும். வெண்டைக்காய் எதுக்கு வரும், ரேட்டு கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி வரும். தக்காளியும் வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அதிகமாக போகுதுன்னு வரும், கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வழக்கமாக ஃப்ளாஷ் நியூஸில் வரது. ஆனால் இதற்கெல்லாம் மாறுபட்டு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது நபர் இதில் ஃப்ளாஷ் நியூஸில் உள்ளே வந்திருக்காரு. அது விலை ஏற்றத்துக்கு காரணம் என்ன, இந்த விலை இப்படியே தான் நீடிக்குமா இல்லை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதை பற்றின விஷயங்கள் தெரியட்டும். ஓகேவா, ஸோ அந்த லிஸ்ட்டில் புதுசாக வந்திருக்கிறது எதுவும் இல்லை, பார்த்திங்கன்னா பூண்டு தான். கிலோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 500 வரைக்கும் இன்னைய ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூண்டு போயிட்டுருக்கு. என்னடா திடீர்னு தடன்னு ஏறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு கிலோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 200 வரும், இல்லைனா ஒரு 220 வரும், அவ்வளோதான் இருந்துச்சு. திடீர்னு 400 to 500 வரது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சத்தான உணவு, மணி அடிக்கிறாங்க, ஓகே சோறு போட போகிறாங்க. பூண்டு வந்து சத்தான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் ரேட் வந்து இவ்வளோ அதிகமாக போகிறதுனால மக்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இதற்கு காரணம் என்ன, ஏன்னா பூண்டு வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ இவ்வளோ விலை அதிகமாக போகுது அப்படின்னா இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா, முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா பயிர்களுக்கும் ஒரு அதே காரணம் தான், மழை வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் இல்லை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீசனில் வந்து மழை அதிகமாக பெஞ்சு பூண்டு உற்பத்தியில் இருக்கிறப்ப அழிச்சு விட்டு போயிடுச்சு. இன்னொரு சீசன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையே பேயாத வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து பார்த்திங்கன்னா அழிவு நிலைமை கொண்டு போயிட்டுருக்கு. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பூண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, எம்பி பகுதிகளில், மத்திய பிரதேஷ் பகுதிகளில் இருந்தெல்லாம் வரவு இருந்துச்சு. அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 80 to 90% ஆஃப் பூண்டு இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில மலைப்பகுதிகளில் இருக்க பூண்டே இப்போ தான் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், மத்திய பிரதேசாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், அங்கேருந்து வரக்கூடிய பூண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வரலை, அங்கே மலைகள் கம்மி. ஸோ இப்போ வந்து பூண்டு பற்றாக்குறை இந்த வருடம் ஃபுல்லாகவே, அதாவது பூண்டோட விலை இந்த வருடம் ஃபுல்லாகவே 400 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்ச ஒரு 50 ரூபா 60 ரூபா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இதற்கு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் நம்ம இனி பூண்டை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா நியூஸ்லலாம் போட்டுட்ருக்காங்க. உண்மையாக சிம்பிளான விஷயம் என்னென்னா, ஒரு பொருள் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாங்க தேவையில்லை அப்படின்னா நம்ம நிறைய பேர் தங்கத்தையே வாங்க தேவையில்லை. தங்கம் நான் டெய்லியும் போட்டுவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான், ஸோ உங்களுக்கு தேவையில்லைனா விட்டு போயிட்டே இருக்கலாம். பூண்டுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நல்லது. பூண்டுனால நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனையாக இருக்கட்டும், ரத்த ஓட்டமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லது. ஆனால் தங்கத்தை அதிக காசு கொடுத்து வாங்குறதுனால நம்ம உடம்புக்கு என்ன நல்லது, ஒரு நல்லதும் கிடையாது. வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்க போகிறோம். ஸோ பூண்டு இது மாதிரியான விஷயங்கள் இந்த 500 ரூபா ஒரு கிலோ விற்கிது, இதை வாங்கி பயன்படுத்துறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போக போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் பூண்டையும் வாங்கி பயன்படுத்துங்க. ரேட் அதிகமாக இருந்தால் கம்மியாக இருக்கிறப்ப வாங்கி சட்னியாக அரைச்சி சாப்பிட்டோமா இல்லையா பூண்டு சட்னி. ஸோ இப்பயும் கொஞ்சம் வாங்கி அரைச்சி சாப்பிடுவோம். வீடியோ பார்த்து நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.